வணக்க மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, மாறன் கதையில இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி வாங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். வீரா வந்துட்டு ரோட்ல நின்றுகிட்டு இருக்காங்க. அவங்களோட ஆட்டோ வந்துட்டு சவாரிக்காக வந்திருக்காங்க. மறுபடியும் ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணும் பொழுது ஆட்டோ ஒர்க் ஆகல. என்னடா இது இப்படி பண்ணுதே அப்படின்ட்டு நம்ம வீரா ரொம்ப சோகமா உட்காந்துருக்காங்க. வீட்டுல நடக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே யோசனை பண்ணிக்கிட்டு தான் வீரா நின்றுகிட்டு இருக்காங்க. அப்பதாங்க பார்த்து வடிவு அந்த பக்கமா வராங்க. வடிவை பார்த்ததோட வீரா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப வடிவும் வீராவை பார்த்ததோட அப்படியே கிராஸ் பண்ணி போக பாக்குறாங்க கோவமா. ஆனா நம்ம வீரா விடல. அத்தை, ஒரு நிமிஷம் நில்லுங்க. இத்தனை நாள் எங்க இருந்தீங்க? உங்களை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு மனசுக்கு எவ்வளவு வேதனையா தெரியுமில்ல இருக்கு அப்படின்னு நம்ம வீரா சொல்றாங்க. அதுக்கு வடிவு சொல்றாங்க, நான் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தானே வீரா. வீரா சொல்றாங்க, என்ன மல்லியம்மா இப்படி பேசுறீங்க? இங்க பாருங்க, அண்ணனோட இந்த நிலைமைக்கு நம்ம யாரும் காரணமே கிடையாது. அது ஏதோ விதிப்பத்தி நடந்துருச்சு. இங்க பாருங்க வள்ளியம்மா, நீங்க அந்த கோர்ட்டுல அப்படி சாட்சி சொன்னதுனாலதான் இவ்வளவு பிரச்சனையும். இருந்தாலும் ராமச்சந்திர மாமா உங்களை என்னைக்குமே தப்பா நினைச்சது கிடையாது. அவரு உங்களை சொந்த தங்கச்சியா தான் பார்த்தாரு அப்படின்னு. அப்பதான் வடிவு யோசனை பண்ணி பாக்குறாங்க. ராமச்சந்திரன் வடிவ வீட்டுல கூட்டிட்டு வரும் பொழுது வள்ளி பேசினாங்கல்ல, எதுக்காக இவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வர அப்படின்னு சொல்லி அண்ணனை பேசினாங்க. ஆனா ராமச்சந்திரன் சொல்றாரு, இனிமே வடிவு இங்கதான் இருப்பாங்க, உன்னால தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி வடிவுக்கு சப்போர்ட்டா பேசுறாங்கல்ல. இது நம்ம வடிவுக்கு யோசனை வருது. இன்னொரு பக்கம் வீரா சொல்றாங்க, இங்க பாருங்க வள்ளியம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி இது மாதிரி மாறனுக்கும் ராகவனுக்கும் இதுல தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அவங்க ரெண்டு பேரும் பண்ணது தப்புதான். இருந்தாலும் எல்லாமே விதிப்படி நடந்து போச்சு. அதுக்காக இத கடைசி வரைக்கும் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க முடியுமா? இங்க பாருங்க வடிவு அத்தை, தயவு செஞ்சு சொல்றதை கேளுங்க. நீங்க இந்த மாதிரி இருக்கிறத பார்த்தா எனக்கு மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. இங்க பாருங்க, எங்க வீட்டுக்கு கூட நீங்க வர வேணாம். அம்மா இப்ப தனியா தானே இருக்காங்க. நீங்க அம்மா கூட போய் போய் இருக்கலாம்ல. இது கேட்டதோட வடிவு அமைதியா இருக்காங்க. விடு வீரா, என்ன விடு. அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாருங்க அத்தை, இதுக்கு முன்னாடி எங்க மேல எவ்வளவு பாசத்தோட இருந்தீங்க. நாங்க தான் முக்கியம் அப்படின்னு எந்த அளவுக்கு பாசமா இருந்தீங்க. அந்த பாசமெல்லாம் இப்ப எங்க போச்சு வடிவத்தை? அத்தை, நீங்க எந்த அளவுக்கு என் மேல பிரியமா இருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனா இப்ப நீங்க நான் என்ன வெறுக்கிற அளவுக்கு வந்துட்டீங்கல்ல வடிவம்மா. அன்னைக்கு நீங்க கோர்ட்டுக்கு சாட்சி சொல்லாம இருந்திருந்தா கூட நல்லது நடந்திருக்கும். அப்ப வடிவு சொல்றாங்க, இங்க பாரு வீரா, கோர்ட்டுக்கு நான் சாட்சி சொன்னது கண்மணி காரணம் இல்ல. அப்ப வீரா அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன வடிவமா சொல்றீங்க? இங்க பாருங்க, நீங்க அந்த கண்மணியோட பேச்சு கேட்டுக்கிட்டுதான் இப்படி எல்லாம் பண்ணீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அந்த கண்மணி கோவத்துல இப்படி ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டு இருக்கா. அவ சின்ன பொண்ணு, அவங்களுக்கு எதுவும் தெரியாது. நீங்க தானே சொல்லி புரிய வைக்கணும். அதை விட்டுட்டு அவ கூட சேர்ந்து பழி வாங்குறேன் அப்படின்னு இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை போடுறது ரொம்ப தப்பில்லையா வள்ளி? வடிவம்மா. அப்ப வடிவு சொல்றாங்க, இங்க பாரு, இதுக்கும் கண்மணிக்கும் எந்த வித சம்பந்தமும் இல்ல. அன்னைக்குதான் நான் கோர்ட்டுக்கு வந்ததுக்கு இன்னொருத்தி தான் காரணம். இது கேட்டதோட வீரா ஷாக் ஆகுறாங்க. என்ன வள்ளியம்மா சொல்றீங்க? இன்னொருத்தி காரணமா? யார் அவ? வடிவு சொல்றாங்க, உன் வீட்டுல இருக்காளே விஜி, அவதான் காரணம். இது கேட்டதோட வீராவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்ன சொல்றீங்க அத்தை? அப்ப வடிவு சொல்றாங்க, இங்க பாரு வீரா, அவ அந்த வீட்டுக்குள்ள ரொம்ப பெரிய திட்டத்தோட வந்திருக்கா. அவ அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் உங்க யாராலையுமே நிம்மதியா இருக்க முடியாது. அதனால அவளை கூடிய சீக்கிரம் அந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு முயற்சி பண்ண. அவ அந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் உங்க யாராலையும் நிம்மதியா இருக்க முடியாது வீரா. இது கேட்டதோட வீராவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. என்ன வடிவு அத்தை இப்படி சொல்றீங்க? அப்ப வடிவு சொல்றாங்க, இங்க பாரு, இதுக்கு மேல என்கிட்ட எதையும் கேட்காத. அவளை பத்தி உனக்கு முழுசா தெரியல. அவளோட சுயரூபு தெரிஞ்சிச்சுன்னா நீ ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுவ. இது மட்டும்தான் என்னால சொல்ல முடியும். நீ நான் தூக்கி வளர்த்த பொண்ணு. நீ கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியாது. ஆனா அவளால உன் குடும்பம் ரொம்ப பெரிய கஷ்டத்தை அனுபவிக்க போகுது. பாத்துக்கோ வீரா, பத்திரமாயிரு அப்படின்னு சொல்லிட்டு வடிவ அந்த இடத்துல இருந்து போறாங்க. வடிவ அப்படி சொன்னதோட வீராவுக்கு செம்ம ஷாக் ஆகுது. என்னடா இது, அத்தை இப்படி சொல்லிட்டு போறாங்க. அந்த விஜய பத்தி என்ன இது ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்ட்டு வீரா ரொம்ப கவலையோட நின்றுட்டு இருக்காங்க. அப்பதான் சவாரி வரேன்னு சொன்னாங்களே, இன்னும் காணும் அப்படின்ட்டு போன் பண்ணி கேக்குறாங்க. அப்ப அவரு சொல்றாரு, மேடம், நாங்க இன்னொரு ஆட்டோவை எடுத்துக்கிட்டோம் மேடம்.
இது கேட்டதோட அதுக்கப்புறம் வீரா வந்துட்டு சரி நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு ஆட்டோ ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்னு போய் பாக்குறாங்க. பார்த்தா ஆட்டோ நல்லபடியா ஸ்டார்ட் ஆகுது. அப்பதான் வீரா நினைக்கிறாங்க இவ்வளவு நேரம் ஆட்டோ ஸ்டார்ட் ஆகவே இல்லை, ஆனா இப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ட்டு நேரா அவங்க அண்ணனோட போட்டோவை பாக்குறாங்க. அப்பதான் வீரா நினைக்கிறாங்க, அண்ணா எனக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நீ டக்குன்னு எனக்கு ஏதாவது ஒண்ணு காட்டி கொடுத்துட்ற, ரொம்ப நன்றிண்ணா அப்படின்னு நம்ம வீரா வந்துட்டு அந்த ஆட்டோல உள்ள அவங்க அண்ணன் பாண்டியோட போட்டோ பார்த்துட்டு கையெடுத்து கும்பிடுறாங்க. அதுக்கப்புறம் வீரா நேரா வீட்டுக்கு வராங்க. இன்னொரு பக்கம் காவேரியோட போட்டோ இருக்குல்ல, அந்த போட்டோல ரொம்ப பெரிய மாலை இருக்கு. அந்த மாலை டக்குன்னு கீழே விழுகுது. வீரா அதை பார்த்ததோட ஓடி போய் அந்த மாலையை எடுக்கிறாங்க. அப்ப டக்குன்னு வடிவு, இங்க பாரு வீரா நிப்பாட்டு. வீரா கேக்குறாங்க, ஏன் வள்ளியம்மா என்னாச்சு, இந்த மாலைய என் அத்தைக்கு போடக்கூடாதா? அப்ப வள்ளி சொல்றாங்க, இங்க பாரு, இந்த மாலையை எடுக்கிற அளவுக்கு உனக்கு அருகதை இல்ல. இது கேட்டதோட வீரா அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன வள்ளியம்மா இப்படி சொல்றீங்க? அதுக்கு வள்ளி சொல்றாங்க, இங்க பாரு, நீ எப்ப இந்த குடும்பத்துக்கு எதிரா யோசிக்க ஆரம்பிச்சிட்டியோ அப்பவே நான் உன்னை மொத்தமா வெறுத்துட்டேன். நீ இந்த குடும்பத்தோட மருமக இல்ல. அண்ணி இந்த இடத்துல இருந்தா என்ன பண்ணிருப்பாங்களோ அததான் நான் பண்றேன். நீ இந்த மாலை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கூட உரிமையே கிடையாது, தொடக்கூடாது அப்படின்னு சொன்னதோட வீராவுக்கு கண்ணு கலங்குது. அப்ப வீரா சொல்றாங்க, வள்ளியம்மா நான் இந்த மாதிரி பண்ணிருப்பேன் அப்படின்னு நீங்க எப்படி வள்ளியம்மா யோசிக்கிறீங்க? அதுக்கு வள்ளி சொல்றாங்க, அதான் நான் நேரடியா பாத்துட்டேனே வீரா, உன் தங்கச்சியை கூட்டிட்டு போயிட்டு உன் தங்கச்சியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்பேற்பட்ட ஒரு காரியத்தை பண்ணிருக்க. அப்ப வீரா சொல்றாங்க, வள்ளியம்மா அதுக்கும் எனக்கு கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லை. என்ன வள்ளியம்மா நீங்க என்ன பேசுறீங்க? அதுக்கு வள்ளி சொல்றாங்க, இங்க பாரு வீரா, நீ சொல்றது எல்லாமே என்னால நம்ப முடியல. நீ கண்டிப்பா வந்துட்டு பிருந்தாவுக்கு நீதான் கல்யாணம் பண்ணி வச்சிருப்ப அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. உன்னை நான் என்னைக்குமே மன்னிக்க மாட்டேன் வீரா. என் குடும்பத்தை நீ ரொம்ப பலிவாங்க வந்துட்ட. உன் அக்கா தான் அப்படி பண்றா அப்படின்னு நினைச்சேன், ஆனா நீயும் சேர்ந்துதான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்க அப்படின்னு. இது கேட்டதோட வீரா கண் கலங்குறாங்க. வள்ளியம்மா நான் சொல்றது கேளுங்க வள்ளியம்மா. ஆனா வள்ளி சொல்றாங்க, இங்க பாரு, இனிமே இத பத்தி என்கிட்ட பேசாத. உன் அக்கா தான் பழிவாங்குற எண்ணத்தோட இருந்தா, ஆனா உன் குடும்பத்துக்காக நீயும் இப்படி மாறிடுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த குடும்பத்தை காக்க வந்த தெய்வம்னு நினைச்சேன். கடைசியில இந்த குடும்பத்தையே அழிக்க வந்தவளா இருந்திருக்க. இப்பதான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரியுது. உன் குடும்பம் என்னைக்கு இந்த குடும்பத்துக்குள்ள பூந்துச்சோ அப்பையில இருந்தே என் குடும்பம் நிம்மதி இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம வள்ளி சொல்றாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு வீரா ரொம்ப வேதனையோட இருக்காங்க. அதுக்கப்புறம் மாடியை காமிக்கிறாங்க. மாடியில வந்துட்டு நம்ம விஜி இருக்காங்கல்ல, அவங்க நேரா கார்த்தியோட ரூமுக்கு போயிட்டு அங்க உள்ள போர்வையெல்லாம் பார்த்துட்டு, என்ன இது மச்சான் இதையெல்லாம் எப்படி போட்டு வச்சிருக்காரு, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்து மடிச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் கார்த்தி வந்துட்டு அவர் ஃப்ரெண்டு கிட்ட போன் பேசிட்டு வராரு. எப்படா இருக்க, நல்லா இருக்கியாடா அப்படின்னு. அப்ப அவங்க கேக்குறாங்க, என்னடா இப்படி திடீர்னு உன் வீட்டுக்கு எவ்வளவு புகுந்து இன்னமும் சொல்லிக்கிட்டு இருக்கா போல அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்றாரு, எவ்வளோ கண்டதை என்ன உளம்புனா எனக்கு என்ன, ஆனா என் பொண்டாட்டி அப்படின்னு பார்த்தா பிருந்தாதான். நான் பிருந்தாவை தவிர்த்து வேற யாரு கூடயும் நான் வாழ மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காரு. அப்பதான் விஜய் வந்துட்டு ரூமுக்குள்ள துணிமணி எல்லாம் மடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறத பாக்குறாரு கார்த்தி. பார்த்ததோட, ஏய் என் ரூம்ல என்ன பண்ற? விஜய் கேக்குறாங்க. மச்சான் உங்க ரூம்ல நான் இருக்காம வேற யாரும் இருப்பா மச்சான், நான் உங்க பொண்டாட்டி, இங்க பாருங்க தாலி கட்டி இருக்கீங்க, நான் தான் இந்த ரூமுக்குள்ள இருக்கணும். அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு, உன்னோட போய் பித்தலாட்டம் எல்லாம் என்கிட்ட கொண்டு வராத, மரியாதையை இந்த ரூம் விட்டு வெளியில போறியா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப விஜய் சொல்றாங்க, இங்க பாருங்க மச்சான், நீங்க எனக்கு தொட்டு தாலி கட்டிருக்கீங்க, நான் தான் உங்க பொண்டாட்டி, உங்க ரூம்ல நான் இருக்கிறதுக்கு முழு உரிமையே இருக்கு, தேவையில்லாம நீங்க எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொன்னதோட செம்ம கோவப்படுறாரு நம்ம கார்த்தி. ஓ அப்படியா, சரி அப்படின்ட்டு நேரா பிருந்தாவை கூட்டிட்டு வராரு. பிருந்தா நேரா கார்த்திகிட்ட, கார்த்திக் நம்ம எங்க போறோம், எங்க என்ன கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப கார்த்தி பிருந்தாவை கூட்டிக்கிட்டு ரூமுக்குள்ள வராரு. அதை பார்த்ததோட விஜய் அதிர்ச்சி ஆகுறாங்க. இப்ப எதுக்கு நீங்க இவளை கூட்டிட்டு வரீங்க? கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு, நான் தாலி கட்டினது என் பிருந்தாவுக்கு தான், அவதான் என்னோட பொண்டாட்டி, நீ என் பொண்டாட்டி கிடையாது, போடி வெளியில அப்படின்னு சொன்னதோட விஜய் ஷாக் ஆகுறாங்க. விஜய் சொல்றாங்க, என்னால போக முடியாது மச்சான். அப்ப நம்ம பிருந்தா சொல்றாங்க, இங்க பாருங்க கார்த்திக் விடுங்க நான் போறேன். அப்ப கார்த்தி சொல்றாரு, நீ ஏன் போகணும், வா அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தாவை கூட்டிட்டு போயிட்டு பெட்ல உட்கார வைக்கிறாரு. இத பார்த்ததோட விஜய் சொல்றாங்க, அப்படியா சரி, இருங்க என்ன கொஞ்ச நேரத்துல என்ன பண்றேன்னு பாருங்க அப்படின்ட்டு அங்கிருந்து வெளியில போறாங்க. வெளியில வந்துட்டு, ஐயோ இந்த கொடுமையை கேளுங்களேன், இந்த அநியாயத்தை கேளுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கத்துறாங்க. இன்னொரு பக்கம் பிருந்தாவும் விஜயும் கத்துறத பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம வள்ளியும் வீராவும் பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, அப்ப வீரா சொல்லிக்கிட்டு இருக்காங்க, வள்ளியம்மா ஏன் இப்படி பண்றீங்க? அப்ப விஜயோட சத்தம் கேட்டுட்டோட நம்ம வள்ளி சொல்றாங்க, பாத்தியா பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு. அப்ப
நம்ம வீரா விஜயோட சத்தம் கேட்டதோட ஓ இவன் அடுத்த திட்டத்தை ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு வீரா நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வள்ளி வந்துட்டு நேரா மாடிக்கு போறாங்க. அங்க போனதோட விஜய் அழுகுறாங்க. இந்த கொடுமைய பாருங்க, இவரு அந்த பிருந்தாவை கூட்டிட்டு வந்து ரூமுக்குள்ள இருந்துகிட்டு என்னைய ரூமை விட்டு துரத்துறாங்க. நான் தானே அவரோட பொண்டாட்டி, அவரு ரெண்டாம் தரமா கட்டின பொண்ணை வச்சுக்கிட்டு என்ன விரட்டி அடிக்கிறாரே, இந்த அநியாயத்தை கேளுங்களேன், உங்களை நம்பிதானே வந்தேன் அப்படின்னு விஜய் சத்தம் போடுறாங்க. விஜய் சத்தம் போடுறத பார்த்ததோட கண்மணி ராகவன் எல்லாருமே வந்துடுறாங்க. அப்ப பிருந்தாவும் விஜய் நம்ம கார்த்தியும் வராங்க. அப்ப விஜய் சொல்றாங்க, பாத்தீங்களா இவங்க ரெண்டு பேருமே ஜோடி சேர்ந்துக்கிட்டு என்ன துரத்தி அடிக்கிறாங்க. எல்லாருக்கும் முன்னாடியிலயும் தாலி கட்டின நான் இன்னைக்கு வேண்டாதவளா போயிட்டேன். இவளை திருட்டு தாலி கட்டிட்டு வந்துட்டு என்ன வந்து துரத்தி அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த விஜய் அழுதுகிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம வீரா டக்குன்னு கோவமா இங்க இருந்து வந்துட்டு நம்ம விஜய முறைக்கிறாங்க. விஜய் பயத்துல நிக்கிறாங்க. அப்ப டக்குன்னு நம்ம வீரா பிருந்தாவை அடிக்க போக அப்ப டக்குன்னு நிப்பாட்டிடுறாங்க. அப்ப விஜய் அதிர்ச்சியாகி நிக்கிறாங்க. ஏன்னா விஜய அடிக்க போற மாதிரி போய் டக்குன்னு பிருந்தாவை அடிக்க போய் டக்குன்னு நிப்பாட்டிட்டாங்க. அப்பதான் விஜய் சொல்றாங்க, என்ன அடிக்கிற மாதிரி அடிச்சு என்ன நாடகம் போடுறீங்களா? உங்களாலதான் இது எல்லாமே வந்தது. நீங்க தானே அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சீங்க. இப்படி ஒரு கேவலமான குடும்பத்தை நான் பார்த்ததே இல்லை. அப்ப டக்குன்னு கண்மணியும் வீராவும் ஏய் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அப்ப விஜய் சொல்றாங்க, நல்லா இருக்கு நியாயம். ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன மிரட்டுறீங்களா? ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி விஜய் பேசுறாங்க. இது கேட்டதோட நம்ம ராமச்சந்திரன் சொல்றாரு, கார்த்தி என்ன கார்த்தி இதெல்லாம்? அப்ப கார்த்தி சொல்றாரு, இவதான் ரூமுக்குள்ள வந்து பிரச்சனை பண்ணா, அதாலதான் நான் இவளை கூட்டிட்டு வந்தேன். இது கேட்டதோட விஜய் சொல்றாங்க, இங்க பாருங்க, என் வாழ்க்கை நாசமா போச்சு, இவன் என் வாழ்க்கையே ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, யாரு என்ன சொன்னாலும் சரி, என் பொண்டாட்டி அப்படின்னு பார்த்தா பிருந்தா தான், வேற யாரும் இல்ல. அப்ப வீரா நேரா பிருந்தாவை பார்த்து, பாட்டியாடி எல்லாம் என்ன பேசுறாங்கன்னு ஏண்டி இப்படி பண்ற? அப்ப பிருந்தா சொல்றாங்க, சாரிக்கா. அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாரு, இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசுன அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல கண்மணி கேக்குறாங்க, இங்க பாரு வீரா, எதுக்கு நீ இவளை பேசுற? இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த நிக்கிறானே கார்த்தி, இவனாதான் இருப்பான். பிருந்தாவுக்கு இதெல்லாம் எதுவும் தெரியாது. அதுக்கப்புறம் வீரா நேரா நம்ம பிருந்தாவை பார்த்து, இங்க பாரு, இனிமே நீ ஏறம்லே தங்கு அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தாவை பிடிச்சு இழுத்துட்டு போறாங்க. இதை பார்த்துட்டு விஜய் ஜாலியா நிக்க அப்பதான் ராமச்சந்திரன் நேரா வள்ளி கிட்ட, வள்ளி நீ விஜய கூட்டிட்டு போ. அப்ப விஜய் கேக்குறாங்க, மாமா நான் எதுக்கு மாமா சித்தியோட ரூம்ல தூங்கணும்? என் புருஷன் அப்படின்னா அது கார்த்தி தானே, அவரோட ரூம்ல தங்குறதுக்கு எனக்கு முழு உரிமை இருக்கு. அப்ப ராமச்சந்திரன் சொல்றாரு, இங்க பாரு விஜய், பிரச்சனை இல்லாம இருக்கிறதுக்காக தான் சொல்றேன், கொஞ்ச நாள் மட்டும் வள்ளியோட ரூம்ல தூங்கு. இது கேட்டதோட விஜய் வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் கண்மணி இதையெல்லாம் பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. அதே நேரம் மாறன் வந்துட்டு இதையெல்லாம் பார்த்துட்டு நேரா நம்ம கார்த்திகிட்ட வந்துட்டு அப்படி இப்படின்னு சொல்லி விஜயம் ஒரு ரூமை விட்டு துரத்திட்ட. அப்ப கார்த்தி சொல்றாரு, எங்க பிருந்தாவும் என் ரூமை விட்டு போயிட்டாலே. மாறன் சொல்றாரு, இங்க பாருடா, நீ கவலைப்படாத, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் பிருந்தா கண்டிப்பா உன்னை நல்லபடியா புரிஞ்சுப்பா, அவளே ஒரு ரூமுக்கு வருவா, நீ கவலைப்படாத. இது கேட்டதோட கார்த்தியும் சரிடா அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் வீரா ரூமுக்கு வந்துட்டு நேரா நம்ம பிருந்தா கிட்ட, ஏன் இப்படி பண்ற? அப்ப பிருந்தா அழுதுகிட்டு இருக்காங்க. அப்ப வீரா சொல்றாங்க, சரி போய் மூஞ்சி கழுவிட்டு வா. அப்ப பிருந்தா சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப வீரா நடந்ததை எல்லாம் யோசிக்கிறாங்க. வடிவு சொன்னாங்கல்ல, இது மாதிரி அந்த விஜய் அந்த வீட்டுக்குள்ள ஒரு திட்டத்தோட தான் நுழைஞ்சிருக்கா, அவளை தயவு செஞ்சு நம்பாத, அவளை அந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு பாரு அப்படின்னு அந்த வடிவு சொன்னாங்கல்ல, அது எல்லாத்தையும் யோசனை பண்ணிக்கிட்டு நம்ம வீரா உட்காந்துருக்காங்க. அதே நேரம் பார்த்து வடிவு நம்ம வள்ளி ரூமுக்குள்ள வராங்க. வள்ளிய பார்த்ததோட வீரா வந்துட்டு வாங்க வள்ளியம்மா அப்படின்னு சொல்றாங்க. வள்ளி கேக்குறாங்க, மாறன் எங்க? அப்ப வீரா சொல்றாங்க, மாறன் இல்ல வள்ளியம்மா, பிருந்தா தான் இருக்கா. அப்ப வள்ளி டக்குன்னு அந்த இடத்துல இருந்து போக பார்க்க வீரா டக்குன்னு நம்ம வள்ளிய தடுக்கிறாங்க. ஒரு நிமிஷம் நில்லுங்க வள்ளியம்மா. அப்ப வள்ளி கேக்குறாங்க, என்ன சொல்ல போற? என்ன வள்ளியம்மா என் மேல இவ்வளவு கோவத்துல இருக்கீங்க? இப்படி நீங்க என் மேல இந்த அளவுக்கு கோவத்துல இருப்பீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் கார்த்திக்கும் பிருந்தாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த குடும்பத்துக்காக நான் எவ்வளவு பண்ணிருக்கேன், அது உங்களுக்கு தெரியாதா வள்ளியம்மா? ஒரு குழந்தை அம்மாவுக்காக ஏங்கி அழுகுது, ஆனா நீங்க அதை கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்களே. இந்த வீட்டுல நான் உங்களை அம்மாவா நினைச்சுக்கிட்டு இருக்கேன், அது எல்லாத்தையுமே நீங்க மறந்துட்டீங்களா வள்ளியம்மா? ஏன் வள்ளியம்மா இப்படி பண்றீங்க? நீங்க பேசாம இருக்கிற ஒவ்வொரு நேரமும் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு வள்ளியம்மா அப்படின்னு சொல்லிட்டு வீரா அழுகுறாங்க. வீரா அழுகிறத பார்த்துட்டு வள்ளி கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாற ஆரம்பிக்கிறாங்க. வள்ளி நேரா வீராவை பார்த்து, இங்க பாரு வீரா, எனக்கும் உன் மேல கோவப்படணும் அப்படின்னு கொஞ்சம் கூட ஆசையே இல்லை, ஆனா என்ன பண்றது,
நீ பண்ணியிருக்கிற விஷயம் எதுவுமே சரியில்லையே. நீ இப்படி வந்துட்டு அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைப்ப அப்படின்னு நான் எதிர்பார்க்கல வீரா. உன்னை நான் மலை போல நம்பி இருந்தேன். கடைசியில என் நம்பிக்கையை சுத்தமா சதிச்சிட்டியல்ல. அதனாலதான் என்னால தாங்கிக்க முடியல. உன்னை நான் என் பெத்த பொண்ணாதான் பார்த்தேன். ஆனா நீ எனக்கு ஒரு சரியான கூலி கொடுத்துட்ட. உன் குடும்பம் தான் முக்கியம் அப்படிங்கிறத எல்லாத்தையும் செஞ்சு என் கண்ணு முன்னாடியிலேயே நிரூபிச்சுட்டேன். இதுக்கு மேலேயே உன்னை நம்புவேன் அப்படின்னு நினைக்கிறியா வீரா? நான் என்னைக்குமே உன்னை நம்ப மாட்டேன். இங்க பாரு, என்னை பொறுத்த வரைக்கும் என் குடும்பம் தான் ரொம்ப முக்கியம். என் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். உன் குடும்பம் என்னைக்கு இந்த குடும்பத்துக்குள்ள வந்து சேர்ந்துச்சோ அப்பையிலேருந்து இந்த குடும்பத்துக்குள்ள ஒரே பிரச்சனை தான். எந்த நிம்மதியுமே இல்லை. என் அண்ணன் சந்தோஷமா சிரிச்சு பேசி ரொம்ப நாள் ஆயிட்டு தெரியுமா? எந்த அளவுக்கு நாங்க வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறது யாருனால? உன் குடும்பத்தாலதான். ஆனா வீரா, நீ மட்டும்தான் இந்த குடும்பத்துல உள்ள பிரச்சனைகளை தீர்த்து வைப்ப அப்படின்னு உன்னை நான் மலை போல நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனா கடைசியில நீ எப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை பண்ணுவ அப்படின்னு நான் எதிர்பார்க்கல விழா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வள்ளி நிறைய சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் கேட்டதோட வீரா சொல்றாங்க, இங்க பாருங்க வள்ளியம்மா, என்னைக்குமே இந்த குடும்பத்துக்கு எதிராக நான் எந்த முடிவும் எடுக்க மாட்டேன். ஆனா நமக்கு பின்னாடி ஒரு பெரிய உண்மை மறைஞ்சுக்கிட்டு இருக்குன்னு மட்டும் நல்லா தெரியுது வள்ளியம்மா. அது என்ன ஏது அப்படிங்கிறத கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சு என் மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத உங்ககிட்ட நிரூபிக்கிறேன் பாருங்க. இது கேட்டதோட வள்ளி சொல்றாங்க, என்ன உண்மையை நிரூபிக்க போற? எந்த உண்மையும் இங்க நிரூபிக்கப்பட போறது கிடையாது. ஏன்னா விஜிக்கும் கார்த்திக்கும் நடந்த கல்யாணம் உண்மைதான். விஜிக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். விஜய் தான் கார்த்தியோட பொண்டாட்டி. நீ வேணா பிருந்தாவை கூட்டிட்டு வந்து ஏதாவது ஒரு திட்டத்தை செயல்படுத்த பார்க்கலாம். ஆனா நீ என்ன நினைச்சாலும் இங்க நடக்காது வீரா. நான் விஜய்க்கு எதிரா எதுவும் பண்ண மாட்டேன், ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வள்ளி அந்த இடத்துல இருந்து போறாங்க. வள்ளி அப்படி சொன்னதை கேட்டுட்டு வீரா அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடா இது, வள்ளியம்மா இப்படி பேசுறாங்களே அப்படின்ட்டு. அதே நேரம் மாறன் வராரு. மாறன் வந்ததோட வீராவை பார்க்க வீரா வந்துட்டு நேரா மாறன் கிட்ட, இங்க பாரு, உன்கிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் கேட்கணும். மாறன் கேக்குறாரு, என்ன கேட்க போற? அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாரு, அந்த விஜி யாரு அப்படின்னு உனக்கு தெரியுமா? மாறன் கேக்குறாரு, என்ன இப்படி சொல்ற? அவ எங்க அப்பா இருக்காருல்ல, அவங்களோட சொந்தக்காரவங்க. அப்ப வீரா சொல்றாங்க, எனக்கு விஜய பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும். அவ எங்க இருந்தா, என்ன படிச்சா, யாரு பாத்துக்கிட்டாங்க இத்தனை நாளும், அது எல்லாமே எனக்கு தெரியணும். இதை கேட்டதோட மாறன் நினைக்கிறாரு, ஆகா, வீரா ஏதோ ஒரு உண்மையை கண்டுபிடிக்க போறா, சரி அவளுக்கு நம்ம உதவி பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ லாஸ்ட் எபிசோட்ல இதுதாங்க நடந்துச்சு. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன், வடிவு மூலமா வீராவுக்கு விஜய பத்தின உண்மைகள் தெரிய வரும் அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த சென் வந்து நடந்துருந்துச்சு. ஸோ இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூஸா உங்களோட ஆதரவு கொடுங்க. இதே மாதிரி புது புது அப்டேட்ஸ் அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். ஸோ இதுக்கு அடுத்து என்ன நடக்கும், என்னெல்லாம் நடக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னாலும் மறக்காம கமெண்ட்ல கிரீன் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.